அதுதான் சார். அரசியல்னு வந்துடுச்சா, தேர்தல் அரசியல் அதுவும் வந்துடுச்சுனாலே, எந்த தப்பு செய்றவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுகிறார்கள். நீங்க காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற ஒரு பெண், ஒரு குட்டி பெண். அந்த குட்டி குழந்தைய வந்து ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்காக பெரிய போராட்டம் எல்லாம் நடக்குது. அந்த போராட்டக்காரர்களை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கோவிலுக்கு, அந்த அராஜகம் செய்த கோவிலுக்கு சேர்ந்த நபர்களுக்காக ஊர்வலம் போனதை நீங்க மறந்திருக்க முடியாது. என்னென்ன சாதிய கட்டமைப்பு, அதனால கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி, இதை மட்டுமே குறிவைத்து பார்க்கிற பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்க தர்மஸ்தலா மட்டும் அல்ல, இன்னும் எத்தனையோ இடங்களை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நடந்திருக்க கூடும் என்பதை நாம நினைவில் கொள்ளணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்திலேயே கொலை நடக்கலையா? எங்க நடந்தது சொல்லுங்க சார். பெண்கள் எல்லாம் கருவறைக்குள்ள அழைச்சு சென்றாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்படலையா? தமிழ்நாட்டிலும் நடந்தது. நான் வந்து பராசக்தியில வசனம் வரும்பொழுது நான் நினைச்சேன், கோவில் வேண்டாம் என்பதல்ல, கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சிவாஜி கணேசன் பேசும்போது நமக்கெல்லாம் அப்படி துடிச்சது. ஆனா பெரும்பாலான கோவில்கள் இன்னைக்கு குடியவர்களின் கூடாரமாக தான் இருக்கா, கூடாரமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த தர்மஸ்தலாவினுடைய இன்றைய நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. நேத்ராவதி ஆற்றுல பிணங்கள் மிதக்கிற பொழுது இந்த துப்புரவு தொழிலாளி மௌனமாக இருந்திருக்கலாம். மனிதர்கள் இல்லையா? அங்கே வந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இல்லையா? எப்படி ஒருத்தர் கூட அதை கண்டுக்காம விட்டாங்கன்னா, எல்லா இடங்களிலும் லஞ்சம் பரவி இருக்க வேண்டும், இல்லைன்னா அது நடந்திருக்கவே முடியாது. நான் பார்க்கிறேன். அதுக்கு அப்புறமே இவர் சொல்றாரு பாருங்களேன், முதல்ல டீசல் ஊற்றி எரிச்சாங்களாம். எனக்கு அதை படிக்கும் போதே அப்படியே மனசு நெஞ்சு துடிக்குது சார். ஒரு சின்ன குழந்தை ஸ்கர்ட்டோட உள்ள நிக்கர் இல்லாம ஒன்று படுத்திருக்கிறத கொண்டு போய் டீசலை ஊற்றி நீ கொளுத்தி அது சாம்பலாக்கிய பிறகு அதை அழிக்கிறது அப்படிங்கிறது வெகு எளிதான காரியமாயிடும். அப்படித்தான் ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா. அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நீயே எரிச்சு கொண்டு போறாங்க, அவன் விறகு தேடுறான். எல்லாமே வந்து மனிதாபிமானமோ கருணையோ மனசாட்சியோ இல்லாத கொலைகார கும்பலால், கோவிலை வைத்தே கடவுளை வைத்தே பிழைப்பை நடத்துகிற இழி பிறவிகளால் இது நடந்திருக்கு அப்படின்னு